எம்ஆர்டிஜே தமிழன் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பேய் கேம். அதான் எப்படி சொல்லனா, ஒரு பேய் நம்மளை துரத்தும். நம்ம ஒரு வீடு மாதிரி தருவாங்க. அதில் நம்மளே எந்த வீடு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வீடு இருக்கும். அதுலேருந்து நம்ம இந்த டரட் அந்த மாதிரி ஏதாச்சும் என்னது ஷூட்டர்ஸ் மாதிரி வச்சு நம்ம பேஸை அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நிறையா லெவல்ஸ் இருக்குது போல். சரி வாங்க, நம்ம முதல்ல நார்மல் லெவலே விளையாடுவோம். நார்மல் மேப்புன்னு இருக்குது. அதுலேயே அந்த ஸ்டார்ட் கேம்லேயே 2 இது மாதிரி இருக்குது. சரி நம்ம முதல்ல நார்மல் மேப்பே போகலாம். ப்ரிப்பர்னு காமிக்கிது, கொடுப்போம். ஓ, இதான் பேய் போலங்க. இதெல்லாம் நம்ம டீமா? இப்போனா புரியுது. நம்மளா ஒரு வீடுக்கு போவோம். இந்த வீடு நல்லா இருக்கே பெருசாக. நம்ம வீடை இன்னொருத்தன் பிடிக்க வரான். டக்குன்னு ஸ்லீப் பண்ணிடலாம். ஓ, என்ன பண்ணுவ என்னங்க பையன் பயங்கரமாக போகிறான். சரி வாங்க. என்னமோ கேட்குது. ஓ, இது பண்ணால் அப்படியே டோர் வந்துட்டு அப்கிரேட் ஆகும். ஆனால் எல்லாமே ஆல்மோஸ்ட் டோர்னா பண்ணியிருக்காங்க. சரி விடுங்க, நம்மளும் பண்ணுவோம். அவங்கள பார்த்தினா நம்ம விளையாடுற மாதிரி. அடுத்து என்னமோ பெட் அப்கிரேட். இதில் டோரும் இல்லாமல் பெட்டை கூட அப்கிரேட் பண்ணலாம் போலங்க. வாங்க மற்ற பேச பார்ப்போம். எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்மளும் மாதிரி என்ன பண்ணுறாங்க. இங்கே என்ன அப்பையிலேருந்தே டப்பாவாக கேட்குது. ஓ, இதான் சுடுறது போலங்க. ஆனால் வழக்கமாக இருந்துச்சு மாதிரி இருக்குது. திரும்பி டோர் அப்கிரேட் பண்ணலாமா இல்லை பெட்டு எவ்வளோன்னு பார்ப்போம். அடுத்த அப்கிரேட் வந்து 50 ரூபா வேணுன்றாங்க. இது வந்து 32 ரூபா முதல்ல 50 ரூபா. நம்ம காசு நாங்கள் முக்கியம். அடுத்து இது ட்ரீம் ஹண்டருங்க. ட்ரீம் ஹண்டர் லெவல் 2வா? அப்போனா இதை ஈஸியாக உடச்சிடணும்னானே. அப்போ நம்மளும் இதை மாற்றணுங்க. மாத்தியாச்சு. அடுத்து நம்ம நானும். ஆமாங்க, நம்மனா என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. இங்கே என்னமோ ரிப்பர்ன்ட்டு வேறு இருக்கே. சரி பார்ப்போம். கடைசி எழுத்தப்போ போடுவோம். ஒருவேளை புது ரோடு கிடைக்குமோ பார்ப்போங்க. அப்பாடா, அதுக்கெல்லாம் கிடச்சிருச்சு. நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரீம் பண்ணுறீ போயிரு. டரட்டுக்கு கொடுப்போம். எங்கங்க ட்ரீம் பண்ணுற காணோம். இங்கே காணோங்க. நம்மளை பார்த்து ஓடிடுச்சு. ஏன் அப்படி ஓடிடுச்சுனால ஏன் இன்னும் இருக்குது தெரியல. அடுத்து காசா? ஓ, 100 ரூபாய்க்கு 8 காயினா? அப்படின்னு 8 காயின். ஓகே. இப்போ இங்கே 3 வைப்போம். இங்கே 1 2 3 4 அதிகலாம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம இஷ்டம். நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். எதுக்கும் ட்ரீம் ஹண்டர் நம்ம இடத்துக்கிட்டலாம் வந்தாலும் வரும். ட்ரீம் ஹண்டர் லெவல் 3க்கே போயிடுச்சு. ஆனால் இவ்வளோ 8 வா. எதுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம உதவுனானா அடுத்த வாட்டி நம்மளுக்கு உதவுவாங்க. இங்கே இதெல்லாம் நம்ம டரட்டு போகாதுங்க, வேஸ்ட்டுங்க. இதுக்கு மேலே டோர் அப்படி இருக்குது. ஏன் பெட்டு 200. ஆனால் அயன் டோர் 5 வேணுமா? இதான் அயன் டோர். அப்போ இதெல்லாம் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைங்க. என்னடா ராடி சத்தம்லாம் கேட்குதேன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வெளில இருக்கோம். அதான் வெளில உட்காந்து விளையாடுறேன். அதான் வேணா டரட்டா இல்லை பெட்டே பண்ணுவோம். உங்கள் பாருங்க 16 அப்படின்னு 16ன்னா பார்த்துக்காங்க. அவங்க 2 வந்தாவே நிறையாவே ஆயிடும் போல இருக்கே. அப்பாடா, நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம். இங்கே வேறு ஏதாச்சும் பார்ப்போம். இங்கே என்னமோ ரிப்பர் பெஞ்சு. இது என்னது ஏதோ கேம் மாதிரி இருக்குது. நம்ம கேம்லாம் விளையாடுறோம். கேம் போடுவோம். இங்கே பாருங்க, இங்கேருந்து அந்த தண்டர் ஏறுது. இதெல்லாம் என்னது? காப்பர் மைனிங். ஓ, இதெல்லாம் இந்த தண்டரை வச்சு இதை பண்ணால் நம்மளுக்கு அப்டேன் 8 அந்த மாதிரி நிறையா போல். ஹை டெக்னிக்ஸ். ஓ, இதெல்லாமா? ஏடிஎம்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சா நம்மளுக்கு காசு ஏறும் போல். ரெஃப்ரிஜிரேட்டர்னால் என் அண்ணன் சொல்லியிருக்கான். ஓகே, அது இது மாதிரி கதவு ஃப்ரீஸ் ஆகும். பிரான்ச்சஸ்னால் முள்ளு செடி வரும் கதவில். இது என்ன பண்ணணும்னு தெரில எனக்கே. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரில.
பெட் அப்டேட் கொடுத்துருவாங்க. ஐயோ ட்ரீம் ஹண்டர் 4th லெவல் ஆகிடுச்சா ட்ரீம் ஹண்டரு. ஆஹா நம்ம அடுத்து நம்மளோட வெப்பன்லாம் அப்கிரேட் பண்ணணுங்க. ஏன்னா ட்ரீம் ஹண்டர் 4th லெவலில் இருக்க பார்த்துக்கோங்க. நம்ம இன்னும் நம்ம வெப்பன் அவங்க அவ்வளோ வெப்பன் வச்சுருக்கான், நம்ம அவ்வளோ கூட வச்சிடல. நம்மளை தோக்கடிச்சாலும் வானா அதுக்குள்ளையா ஜாலி ஜாலி எதுவுமே வைக்காம வாங்கினாயிட்டோம். வாங்க ஸ்டார்ட் கேம் திரும்பி 2வது கேம் போடுவோம். இந்த வாட்டி ஐஸ்னோ மேப் போடுவோங்க, ஜாலியாக இருக்கும் போல். ப்ரிப்பேர் கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த இப்போ புது லெவல்ஸ்லாம் வருது இல்லைங்க, இப்போ அது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன். லைக் ஷேர் இப்போ நான் வந்து ஒரு 500 இது வேணாங்க, இது என்னன்னு தெரில, ஏதோ உருண்டையாக சுற்றுது. நான் வந்து 500 லைக்ஸ் வந்து அடுத்த பார்ட் 2 போடுறேன், பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 500 லைக்ஸ் தான், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ட்ரீம் ஹண்டர் என்னை அடிக்காமல் இருந்தால் சரி. ஆஹா டைம் வர முடிஞ்சிருச்சுங்க. நம்மளை துரத்துமா ட்ரீம் ஹண்டர். ட்ரீம் ஹண்டர் ட்ரீம் ஹண்டர் ட்ரீம் ஹண்டர் ட்ரீம் ஹண்டர் ட்ரீம் ஹண்டர். சரி போங்க, மனசே விட்டுருச்சு. வாங்க திரும்பி நாங்கள் ஆயிடுவோம், ரிவேஞ்ச் எடுப்போம்டா. அடுத்து இதுவேவா ரொம்ப பயங்கரமான ட்ரீம் ஹண்டராக இருக்குங்க. எனக்கே பயமாக இருக்குது. அந்த உருண்டை என்னன்னா பயமாக இருக்குது, அது ஏதாச்சும் வேலை செய்யாமல் போச்சுன்னா. இதுவே இப்போ வீட்டுக்கே போயிடலாம். இது போயிருக்கான் பாருங்கங்க. இதுதான் இந்த ரெஃப்ரிஜரேட்டரோடது. இப்போ நம்ம வந்திருக்கிறது என்ன பவர்னு தெரில வேறு. வாங்க அப்படியே பார்ப்போம். இது வந்து கேப்ச் பண்ணுங்க ட்ரீம் ஹண்டர். இப்போ நம்மளை தாக்குதுன்னா இப்போ அதுக்கு ஹெல்த் இல்லாமல் போகும்ல, அப்போ வந்து கேப்ச் பண்ணோம். அது மட்டும் நல்லா தெரியும். எல்லாமே அந்த வீட்டுக்குன்னா போகிறாங்க, உருண்டை உள்ள வீட்டுக்கு. நம்ம ஏன் போகக்கூடாது? ஆனால் இங்கே பாருங்கள், இது நம்மனா இது வந்து ரிப்பேர் பண்ணுறதுங்க. முதலே பைத்தியம் மாதிரி போகுது. நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே வந்துருச்சுங்க. நம்ம எப்படியும் பெட்டு அப்கிரேட் பண்ணி ஈஸிங்க பண்ணிடுவோம். ஒரு என்னடா இது டரட் ஒரு டரட் வச்சுப்போங்க, அதான் சேஃப்டி. ஏங்க நம்ம நட்பு நாடு அது. சரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரில் அட்டாக் பண்ணுது, போயிடுச்சு. இதுக்கு மேலே பையன் என்ன பண்ணியிருக்கான்? பையன் அப்படி என்ன இருக்கான்? நம்ம ஒரு வேலை நம்ம கூட நானே வந்தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் சும்மா பார்க்குறேன். சரி நம்மளோட பேசியே பார்ப்போம், எதுக்கு அடுத்தவங்க பேசலாம் பார்த்துக்கிட்டு. ட்ரீம் ஹண்டர் level 2 ஆகிட்டாங்களே. ஐய டார்ச்சல்னால் போலங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு 2-3 டரட்டை போடுவோம். 3 டரட்டு போடலாம். இப்போதைக்கு 3 டரட்டை போடுவோம். இந்த இடத்துலலாம் நம்ம இது இருக்குல்ல, இது என்னன்னு தெரில. இந்த கேமுன்னு சாதாரணமாக லைட்னிங் கேமுன்னு வச்சுப்போம். இதை போடலாம். என்ன ட்ரீம் ஹண்டர் பக்கமே காணோம். நம்ம பேஸை பார்த்து பயந்துருச்சோ. இவன் என்னங்க இன்னும் ரொம்ப 2 டோர்லேயே இருக்கான். பெரிய ஆள்லாம் போலங்க, ப்ரோ பிளேயராக இருப்பானோ. ஆஹா நம்ம பேஸ் இல்லையே. அப்பாடா அவன் பேஸ்னாங்க. நம்ம பெட்டை அப்கிரேட் பண்ணி விட்டு அடுத்து டோரை அப்கிரேட் பண்ணிடுவோங்க. ஏன் சொல்கிறேன்னா அவன் பாருங்கள் இப்போனா மாற்றுறான், நம்ம முன்னாடியே மாற்றிட்டான்னா அவனோட ஐஸுன்றனால கம்மியாக போகுதுங்க. படம் டோர் வந்துடுச்சு. அடுத்து இங்கே போடுவோம். இந்த டேரெக்டாக இப்படி சென்டர் வரைக்கும் இந்த ரோவே இதுவானா இருக்கணும். எங்கே ட்ரீம் ஹண்டரை காணோம்? ஆட்டம் முடிஞ்சிருமோ? ட்ரீம் ஹண்டர் level 3 நம்பவே முடியல. அப்போ நம்ம இது மாற்றிக்கிட்டே இருக்கலாங்க. இது என்ன பவர்ன்னா தெரில. இருங்க இதை பார்த்த மாதிரினா எனக்கு ஒரு டவுட்டு. எஃபெக்ட் when the dream hunter release the skill, there is chance of launch a spell to control it. ட்ரீம் ஹண்டர் நம்மள்கிட்ட ஸ்பெல் யூஸ் பண்ணிச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிடும் போலங்க. இப்போ நம்மளும் 16th அப்டேட். இப்போ நம்ம கண்ணில் அதாவது டரட்லாம் மாட்டி விட்ருவோம். எதுக்குன்னா இப்போ ட்ரீம் ஹண்டர் பக்கத்து வீட்டுக்காரனை அடித்தாலும் நம்மளுக்கு இப்போ அவன் ஹெல்ப் பண்ணுவாள். அதனால் வராங்க ட்ரீம் ஹண்டர் அட்டாக் பண்ணுறான். ட்ரீம் ஹண்டர் எஸ்கேப்பா, அதுக்குள்ளே ஏங்க எஸ்கேப் ஆனவன். சரி
நம்ம வீட்டுக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் இருந்து அந்த லைட்னிங் கேமை வாங்குவோம். $200 சேர்ந்துருச்சுங்க. லைட்னிங் கேம் வாங்கிடலாம். ஏன்னா வாங்க வாங்க வாங்க. வாடா டீமண்டர் பயந்தான் ஒரு பயலே. எவ்வளோ தூங்குறது என்னையுமே அடிக்கிறேன். வாங்க எல்லாத்தையுமே மரணமாக மரணமான்னு சொல்கிறதுக்குள்ள காசு எழுந்துச்சு. இப்போ நம்ம டரட் எல்லாமே பயங்கரமாக அப்கிரேட் ஆகிருக்கு. நம்மக்கிட்டனா வருமோ? நம்மக்கிட்ட வந்தால் அல்வனா தோற்றுவோம், அதான் உண்மை. ட்ரீமண்டர்னு சிட் இன்னும் எவனாச்சும் ஒருத்தன் அங்கேருந்து தானே அடிச்சிருக்கலாங்க. நம்ம அடுத்து டோர் அப்கிரேட் பண்ணிடலாங்க. எதுக்கு ஒம்பது ட்ரீமண்டர் பாட்டும் நம்மளை பாட்டு அடிச்சு விட்டுருச்சுன்னா போச்சு. அடுத்து இன்னொரு லைட்னிங் வச்சுருவோம். 2 லைட்னிங் வச்சுருக்கோம். எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த ரிப்பர் பேண்ட்ஸ் வந்து போடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒன்று வந்துடுச்சுங்க. 4 பில்டு பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஒன்றே பில்டு பண்ணிப்போம், என்னென்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் கன்னுங்க டேரக்ட் அப்கிரேட் ஆகுதுங்க. ட்ரீமண்டர் கன்ஃபார்ம் தோற்றுரும். அடித்து சொல்கிறேன், கன்ஃபார்ம் தோற்றுரும். இன்னும் ஒரே புல்லட் இருந்துச்சுன்னா டோக் அடிச்சிருக்கலாங்க. சேட் அடுத்து என்ன பண்ணலாம்? இனிமேட்டு பெட்டு இது கன்னு அப்டேட் கேட்குது. இருந்தாலும் வேணாம். டோர்னால் நிறையா இருக்கா. அதுவும் இல்லாமல் இதாங்க சொன்னேன், இந்த முள்வேலி வந்து இந்த மாதிரி முள் மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன், எந்த வீட்லேயும் இல்லை, அதான் நான் காமிக்கலை. இது வந்து நம்ம ஹெல்த்து இது பண்ணுதுங்க. தோற்றுருங்க. ஒரு புல்லட்டில் மிஸ் ஆகிடுதுங்க. நம்ம பேஸிலலாம் அதால் நெருங்க முடியல போல். அடுத்து இந்த சைடில் உள்ளது போவோம். ஏன்னா இப்போ இந்த சைடு போனாலும் இங்கே அடிச்சிடும், இந்த சைடு போனாலும் இங்கே அடிச்சிடுங்க. அந்த ஒரு யுத்தியை யூஸ் பண்ணினாங்க இந்த ட்ரீம் ஹண்டரை தோக்கடிக்கணும். இப்போ ட்ரீம் ஹண்டர் அது ஏற்கனவே தோக்கனா போதுங்க. அப்பாடா வீண். ஓகே காய்ஸ், இதோட நம்ம கேம் பிளேவை முடிச்சுப்போம். இப்போ இதெல்லாம் நிறைய மூடு இருக்குது. ப்ளீஸ் 500 லைக்னா கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 ஜாலியாக இருக்கும். ப்ளீஸ் பண்ணிடுங்க. பை பாய்.